ஹலோ காய்ஸ், சச்சின் படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு டிஎஸ்ஆர் தியேட்டருக்கு வந்திருக்கோம். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் கார் இருக்கு. நம்ம தளபதியோட அடுத்த படத்தோட ஜனநாயகன் அப்புறம் டிவிகேயோட நம்ம கார் இருக்கு. வர்ற வழியில் இந்த காரை நான் பார்த்தனால தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எப்பவுமே சொல்ற மாதிரி தான், டிஎஸ்ஆர் வந்தாலே நாங்கள் வந்து காலில் சுடு தண்ணி ஊற்றுற மாதிரி ஓடுவோம். ஏன்னா டைம் ஆச்சு அப்படின்னு. ஆமாம் காய்ஸ், இப்போ வந்து 10 மணிக்கு ஷோனா ப்ரோ 10 மணிக்கு தான் வருவாரு. 10 மணிக்கு ஷோனா ப்ரோ வந்து 10 மணி தான் கரெக்டாக வருது. அது வேலை அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. எத்தனை மணிக்கு ஷோவோ 10 மணிக்கு வருவார் கரெக்டா. அடுத்த தடவை நான் போய் சொல்லலான்னு இருக்கேன் காய்ஸ். 10 மணிக்கு சொல்லுவீங்களேன், நான் 10ன்னு சொல்ல போறேன் அடுத்து. அப்படிதான் அவரை கூப்பிட்டு வரணும். ஐயோ, எங்க அப்பா தளபதி ஆடிக்கிட்டு இருப்பாரு. இது ஒன்று சொல்லிடுவாரு. பாக்குறேன் லவ் டுடே மாதிரி மட்டும் ஆணிச்சு காய்ஸ். ஆக்சுவலா சச்சின் படம் வந்து எனக்கு பிடிக்கும். அதை விட ப்ரோக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன் சச்சின் படம் ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அது ஒரு ஃபன்னான அந்த படத்தை வந்து ராம்காம் அந்த மாதிரி சொல்லலாம். காமெடியும் இருக்கும், அதே சமயம் ஆக்ஷன் எல்லாமே இருக்கும். தேங்க்யூ. ஹவுஸ்ஃபுல்லு தியேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல்லு. எனக்கு அப்பவே தெரியும். ஏன்னா எங்கள் டிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ தான் போகுது. ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. குட் பட் அக்லி 5 நிமிஷம் டிலே ஆயிடுச்சு. ஸோ காய்ஸ், நாங்கள் நேராக தியேட்டருக்குள்ளே போயிட்டு சச்சின் படம் ரீமாஸ்டர் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஹலோ கைஸ், சச்சின் படம் முடிச்சுட்டு வந்து நான் மேலே பேசுறேன்னு நினைச்சோம். ஆனால் மேலே வந்து அவ்வளோ கூட்டுங்க. படம் வந்து அதான் தெரில, ஒரு 2-3 ஷோ போட்டிருக்கலாம். ஆனால் டிஎஸ்எல்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஷோ தான் போட்டிருக்காங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. தாத்தா பாட்டி வயசானவங்க எல்லாம் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேமிலியே வந்திருக்காங்க. இந்த வடிவில காமெடி இந்த ஃபன்னாக இருக்கும், அதுக்காக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க தியேட்டரு. அதனால தான் நான் மேலே பேசுறதுல கீழே வந்துட்டேன். ஸோ ப்ரோ, நீ எப்படி இருந்துச்சு படம்? அதாவது ரீமேஸ்டர் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு பாட்டு இருந்துச்சு. ஆமா, புதுசா எதிர்பார்க்கல. அந்த பாட்டு நானும் பார்த்ததில்ல. கடைசிக்கு 2வது ஒரு பாட்டு வந்துச்சுங்க. அந்த பாட்டு நான் பார்த்ததே இல்லை இந்த படத்துல. தெரியல பிபி, நான் அவ்வளோலாம் பார்க்கல இந்த படத்தை. நான் சின்ன வயசுல பார்த்தேன். ரொம்ப நான் ரிப்பீட்டடா நான் பார்த்ததில்ல, எனக்கு தெரியல. ஸோ கைஸ், இந்த படம் வந்து ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க. சவுண்டு வந்து நிறைய மிக்சிங் பண்ணியிருக்காங்க. நீங்க பேசும்போது அங்கே கேட்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு. 4K குவாலிட்டி வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ரீமாஸ்டர்ல. வச்சிருங்க ஏஸ் யூஸ்வலா இருக்கும்போது இளைய தளபதியை பார்த்தோம். ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. எப்ப நான் வந்து மீதி டிவில போடுவான் ஃபீலிங்கா பார்ப்போம், காமெடி. ஆமா, அப்போ ஒரு விஷயம் சொல்லுவாரு, ஒரு மெசேஜ் சொல்லுவாரு. அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆமாங்க, ஆக்சுவலா இந்த படத்துல உள்ள தளபதி வந்து வேற எந்த படத்துல நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. அந்த துருத்துருன்னு அந்த சச்சின் அப்படின்ற ஒரு சச்சின் அப்படி சொல்லிட்டோன்னா ஒரு தளபதி நமக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி தளபதி வந்து இப்ப யாராவது பண்ணாலே நம்ம கிரிஞ்சு அப்படின்ட்டுருவோம். அவர் வந்து அப்பவே வந்து சூப்பரா வந்து பண்ணிருப்பாரு. அது வந்து பண்ணா அது வந்து இளைய தளபதி மட்டும் தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அப்பவே வந்து ஃபோர்த் வால் பிரேக் பண்ணிட்டாரு. ஃபோர்த் வால் பிரேக் பண்ணி நிறைய சீன் நம்ம கிட்டே வந்து இன்டராக்ட் பண்ணி பேசுவாரு. ஆனா இப்ப பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த டபுள் மீனிங்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அது இப்ப சொன்னாரு, கவனிக்கல. சின்ன வயசுல புரியல, ஆனா இப்ப புரியுது அப்படிலாம் வந்து சொன்னாரு இவரு. ஆமா. ஸோ கைஸ், சச்சின் படம் வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது உண்மையே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. சின்ன வயசுல பார்த்தது ஞாபகம் எல்லாம் அந்த மாதிரி வந்து வாடி வாடி கைப்படுற சீடி அந்த சாங்லாம் வந்து உண்மையாக சூப்பரா இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது. அந்த டான்ஸ் ஆடு வாடி வாடி அந்த பாட்டு நல்லா இருக்கும். அது ஒரு கேட்சியா இருக்கும். ஆமா, ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க பாக்க ஒரு டைம் கேட்கும் போது அது வந்து நம்மளே வந்து ஒரு குத்து பாட்டம் இது பண்ணலாம், ரேப் எல்லாம் இதுலயும் வர்றப்போ எனக்கு இத்தனை வருஷம் பார்க்கும்போது இந்த படத்துல எனக்கு ஒரே ஒரு டவுட் தாங்க. அவங்க காலேஜ்ல வந்து பேக் எடுத்துட்டு போனாங்க, வந்தாங்க, ஆனா கிளாஸுக்கு போல, டீச்சரும் இல்ல, ப்ரொஃபஸர் இல்ல, எக்ஸாம் எழுதுனாங்களா இல்லையா, அது வந்து கதைக்கு வந்து அது தேவைப்படல. இப்போ வந்து கதைக்கு தேவை, அதாவது ரைட்டிங் வந்து ஒரு படத்துக்கு ரைட்டிங் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்கல்ல. இந்த ரைட்டிங் அவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்தனால இந்த படத்துக்கு வந்து அது தேவைப்படல. இவர் பாஸ் பண்ணாரா இல்லையா, டீச்சர் என்ன சொன்னாங்க, இப்பெல்லாம் ஆட்டெல்லாம் போடுறாங்கல்ல, இந்த பிறகு பிரச்சனை வந்துச்சா, அதெல்லாம் வந்து தேவையில்ல கைஸ். அப்படி தேவைன்னா நீங்க நண்பன் படம் பாருங்க, ஓகேவா? ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய விஷயம் வந்து இந்த படத்துல நான் வந்து நோட் பண்ணேன்.
ஸோ நீங்களும் வந்து சச்சின் படம் வந்து தியேட்டரில் பார்க்குறேன் அப்படின்னாக்கா கூட சீக்கிரம் பார்த்துருங்க. இந்த 2 வீக்ஸ்க்குள்ள தான் சூப்பராக போவோம். அதுக்கப்புறம் வந்து படத்தை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதாங்க ஸோ வந்து சச்சின் படம் பார்க்கலாம், மறக்காம போயிட்டு தியேட்டரில் போய் பாருங்க. உண்மையாவே நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னா சச்சின் என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம், என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கைஸ் தொடர்ந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதோட பாய் கைஸ், பாய் பாய்.